Hi friends, welcome to Thirumathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு குக்கர்ல 3 டேபிள்ஸ்பூன் நான் நெய் விட்டுக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிறேன், எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம போட வேண்டியது பட்டை, இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகும் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போதும் மிளகு. ஜீரகம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன். முந்திரி கொஞ்சம் நல்லா போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுங்க. நல்லா வறுத்துட்டு பச்சை மிளகாய் ஒரு 3 கீரி போட்டிருக்கேன். இஞ்சி நல்லா பொடியாக நறுக்குனது. இது வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நான் நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நான் ஏற்கனவே 2 கப் பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் பாஸ்மதி அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணி தேங்காய் பால் அதே கப் அளவுக்கே ஊற்றுங்க. இப்போ 2 கப் நான் எடுத்துருக்கிற அரிசி, ஸோ 6 கப் வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். ஊற்றியாச்சு. இப்போ நான் ஒரு கிளறி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன். அதையும் ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. இப்போ புதினா இலை போட்டு குக்கரை மூடிடுங்க. விசில் போட்டுருங்க. ஒரு விசில் வந்தால் போதும். விசில் வந்துடுச்சு, ஸ்டீமும் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கமகமான வாசனையோட நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தூவி இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு வந்து பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, இன்னும் நிறைய தொட்டு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் நல்லா தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், Subscribe பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.